வணக்கமுங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப ட்ரிப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون. இன்று எந்த ஒரு சமூக வலைதளத்தையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் முஹம்மது அஹ்மது பாத்திமா என்ற பெயரோடு வலம் வருகின்ற ஒரு இழிநிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் திருமறையிலே எதனை தடுத்தானோ அதனை செய்து கொண்டிருக்கிறது. எந்த பிள்ளை எந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாது ஒரு மானக்கேடான விடயத்தை பரப்புகிறாளோ அவள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் குற்றவாளி. யாராவது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தெரிந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகள் அது மகனாக இருக்கலாம் மானக்கேடான இசைக்கும் நடனமாடிக்கொண்டும் அடுத்தவர்கள் கவரக்கூடிய ஒரு கேவலமான ஒரு செய்தியினை பரப்புகிறான் என்றால் அது எந்த ஒரு வலைதளமாக இருந்தாலும் அது குறித்து நான் மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், அன்புமிக்க இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய பெண்களே, உங்களுடைய அழகுகளை அடுத்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கால்களை நீங்கள் கொலுசுகள் அணிந்து அந்த சத்தங்கள் அடுத்தவர்களுக்கு தெரிகின்ற அளவுக்கு நீங்கள் நடந்து விடாதீர்கள், உங்களுடைய அழகினை நீங்கள் வெளிப்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே தடுக்கின்றார். உங்களை அடுத்தவர்கள் கவர வேண்டும், அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும், உங்களுடைய அழகினை அவர்கள் ரசிக்க வேண்டும், உங்களை அழகென்று சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அழகினை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என அல் குர்ஆன் கட்டளையிட்டு இருக்க இந்த சமூக வலைதளங்களிலே குறிப்பாக டிக்டாக் போன்ற சில புதிதாக உருவாக்கப்பட்டவைகளிலே இன்று இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய ஆண்களும்